نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. நாங்கள் தொடராக பார்த்து கொண்டு வாரது ஜனாசா சம்பந்தமாக, கடைசியாக ஜனாசாவுடைய தொழுகை சம்பந்தமாக பார்த்து கொண்டு வந்தோம். அதில் தொடர்தான் இந்த வகுப்பில் நடக்கணும். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பை ஆரம்பிக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம், அமலோட சம்பந்தப்பட்டது. தொழுகையுடைய சுன்னத்துகள், சுன்னத்தான தொழுகைகள் அது வேற, தொழுகையுடைய சுன்னத்துகள். உதாரணமாக இன்றைக்கு மிஸ்வாக்குடைய அந்த சிறப்பு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரும் இல்லை என்ற அளவுக்கு அதனுடைய சிறப்புகள் எல்லோருக்கும் தெரியும். மிஸ்வாக் என்றது சில நேரம் நாங்கள் செஞ்சு கொண்டு வருவோம். விடுபட்டால், எனக்கும் பல தடவைகள் அனுபவம் நீக்குது. விடுபட்டால் அதை திரும்ப எடுக்கிறதுக்கு சில மாசங்கள் கூட போய்த்திடும். விடுபட்டுட்டு அடுத்த மிஸ்வா கொண்டு வாங்கணும், அல்லது எங்கேயோ இடத்தை வச்சுட்டு அதை தேடி எடுக்கணும் என்றதுக்கு சில மாதங்கள் கிடக்கும், சில வாரங்களாகும். அந்த ஒரு சுன்னத். அதனால எங்களோட தொழுகையோட சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள் என்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுல உலமாக்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு தொழுகைய சுன்னத்துகளை கொண்டு அலங்கரிக்கிறத அவங்க குர்ஆனுடைய ஹதீஸுடைய, குறிப்பாக ஹதீஸுடைய அந்த நிழல்கள்ல இருந்து தொகுக்கிற நேரம், சில உலமாக்கள் தொழுகையில 500 சுன்னாக்கள் இருக்கிறதாக பதிவு செய்யறாங்க. தொழுகையில 500 சுன்னத்துகள் இருக்கிறதாக பதிவு செய்யறாங்க. ஸைன் இப்னு சுமைத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய வகுப்புகள்ல, பாடங்கள்ல சொன்ன செய்திகளை ஆதாரபூர்வமாக அவருடைய மாணவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஷாஃபிஈ மذஹபுடைய அடிப்படையில். இன்னும் சில உலமாக்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு தொழுகையில 800 சுன்னத்துகள் இருக்குது என்றதை பதிவு செய்யறாங்க. ஷாஃபிஈ மذஹபுடைய உலமாக்கள் தொழுகையில 800 சுன்னாக்கள் இருக்குது என்று. இன்னும் சில உலமாக்கள் பஅதுஹும் அவ்ஸலு இலா 1000 சுன்னா, ஒரு தொழுகையில 1000 சுன்னாக்கள் இருக்குது என்றதை பதிவு செய்யறாங்க. 1000 சுன்னாக்கள். நாங்க சும்மா எங்களுக்குள்ள இது ஃபுகஹாக்கள், உலமாக்கள் சும்மா சாதாரணமான ஒருத்தர் ஒன்றையும் பார்க்காம சும்மா பேசின பேச்சுகள் அல்ல. இந்த மூத்த ஃபுகஹாக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய நிழல்ல இருந்து அவங்க சொன்ன செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல நாங்க 1000 என்றது இருக்கட்டும், 800 என்று இருக்கட்டும், 500 என்றது இருக்கட்டும், எனக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு தொழுகையில சாதாரண ஒரு 20 சுன்னத், ஒரு 30 சுன்னாக்கள், நாங்க கடைபிடிக்கக்கூடிய சுன்னாக்களை கொஞ்சம் சொல்லுவோம் என்று எங்களுக்குள்ளால முஸாக்கரா செஞ்சா, சில நேரங்கள்ல நாங்க 20 கூட எங்களுடைய ஞாபகத்தில் இருக்காது. நாங்க அமல் செய்யக்கூடிய சுன்னாக்கள், சில நேரங்கள் அமல் செய்வோம், இது சுன்னத் என்ற சிந்தனையில் இருக்காது. சில நேரம் நாங்க இது சுன்னத் என்று தெரியாதனால அமல் செய்யாம இருப்போம். சில நேரம் தெரிஞ்சும் அதை கொடுப்போக்காக இருக்கும். இப்படி 20 ஒரு 30 சுன்னத்துகள் தாண்ட முடியாத ஒரு பலகீனமான ஒரு நிலைமையில தான் தொழுகையுடைய சுன்னாக்கள் இந்த நடைமுறையில் இருக்குது. அதனால இந்த பாடத்தை படிக்கிறது என்று சொல்றது ஒரு தகவலை தெரிஞ்சு கொள்றது அல்ல. நாங்க அமல் செய்யற நோக்கத்தோட எங்களோட வீடுகள்ல எங்களோட அண்டி வாழக்கூடியவங்களிடத்துல இந்த அமலை உண்டாக்குற நியத்துல கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த செய்திகளை உலமாக்கள் பதிவு செஞ்சுட்டு ஒரு முக்கியமான புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. சுன்னத்துகள் இவ்வளவு 1000 வரைக்கும், 500 1000 வரைக்கும் ஃபுகஹாக்கள் சொல்லிட்டு, இந்த சுன்னாக்கள் என்று சொல்றது வாழ்க்கையில லேசான ஒன்றல்ல. சுன்னத் என்ற ஒன்று எங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்றதை ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல கூட ஹதீஸை கொண்டு வந்து எங்களை ஆசைப்படுத்துறாங்க, எங்களை ஆர்வப்படுத்துறாங்க. அதுல முக்கியமாக புகாரி ஷரீஃபுடைய ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்டு வராங்க. ஒரு நீளமான ஹதீஸ், நாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ், அது ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அதுல அல்லாஹு தஆலா சொல்றான், மன் ஆதா லீ வலியன், என்னோடு விலாயத் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்கமான உறவு வைத்திருக்கக்கூடிய வலிமார்களோடு, நெருக்கமான உறவு வைத்திருக்கக்கூடியவர்களோடு யார் குரோதம் கொள்கிறார்களோ, அவர்களை பகைக்கிறார்களோ, அவர்களோடு எதிர்க்கிறார்களோ, அவர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அந்த நேரத்துல அப்படியாப்பட்டவர்களோடு அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களோடு யுத்த பிரகடனம் செய்கிறேன், நான் யுத்தம் செய்ய தயாராகிறேன்
என்ற செய்தியை அறிவிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இந்த அல்லாஹ் இவ்வளவு தூரம் ஒரு அந்த ஒரு வலி என்று வார நேரத்தில், அல்லாஹுக்கு நெருக்கமான மனுஷன் என்று வார நேரத்தில் ஒரு சின்ன கெடுதி கூட நடந்துடக்கூடாது. அவருக்கு ஒரு கெடுதி நடந்தாலும் அது என்னுடைய விஷயத்தில் எவ்வளவு பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்ன விஷயம் இருக்குதே, அந்த ஒரு விநாயகத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை அடையக்கூடிய வழி என்ன என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால சொல்றாங்க. வமா தகர்ரப இலைய மின் அப்தி வமா தகர்ரப இலைய அப்தி, என்னுடைய அடியான் இப்படியான ஒரு அந்தஸ்தை அடைய முடியாது. பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டு, ஏதாவது ஒரு அமல செஞ்சு அல்லாஹ்விடத்தில் அடைய முடியாது. அஹப்ப இலைய, இதை விட விருப்பமான ஒன்றினூடாக. அதாவது பல வழிகள் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை அடையலாம், பல வழிகள்ல நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம். ஆனாலும் இதை விட அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு வழி அல்ல அவனை நெருங்குறதுக்கு, ஒரு முறை அல்ல இல்ல அவன் நெருங்குறதுக்கு என்று சொல்லி மிக விருப்பமான அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான ஒரு வழியை, ஒரு முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். சொல்றாங்க, மிம்ம தரல்துஹு அலைஹி, ஃபர்தான விஷயங்கள்ல பேணுதலாக இருக்கிறது. ஃபர்தான விஷயங்கள்ல பேணுதலாக இருக்கிறது. எங்க 5 நேர தொழுகையில பேணுதலாக இருக்கிறது. இமாம் ஜமாஅத்தோட நேரத்துக்கு, அதே போன்று எங்கட பரவு என்று வார நேரத்துல எங்கட 5 கடமைகள் மாத்திரமல்ல, கண்ணுடைய பரவு, காதுடைய பரவு, நாவுடைய பரவு, எங்கட உள்ளத்துடைய பரவு, கையுடைய காலுடைய பரவுகள் இருக்குது. அந்த பரவுகள் ஊடாகத்தான் நாங்க அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்ற செய்தியை சொல்லிட்டு 1709 லொரி ஒன்று நிறுத்திக்குதான், அதை கொஞ்சம் பலியில இருந்து எடுத்துரு. 1709 லொரி ஒன்று பலி. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய, ஒரு அடியான் என்னிடத்துல அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து அடைகிற ஒரு முறை ஒன்று இருக்குது. வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய, எனின்பால் அவன் நெருக்கமாகிக் கொண்டே இருக்குகிறான். பின் நவாஃபிலி, நஃபிலான அமல்கள் மூலமாக, நஃபிலான அமல்கள் மூலமாக. தொழுகையில நஃபில் இருக்குது, நோம்புல நஃபில் இருக்குது, சதகா நஃபிலானது. இப்படி எங்கட எல்லா அமல்கள்லையும் உபரியானவைகள், கடமைகள் தவிர்த்து உபரியானவைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதுல நஃபிலானவைகள், ஹத்தா உஹிப்பஹு, நஃபிலான அமல்களை செஞ்சு நான் அவனை நேசிக்கிறேன், அவனை விரும்பிடுறேன். அந்த விருப்பம் என்ன பிரதிபலிப்ப, என்ன மாற்றத்தை, அந்த அந்த என்ன விடயத்தை அந்த மனுஷன்ல உண்டாக்குது என்றால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைதா அஹ்பப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் கேட்கக்கூடிய கேள்வியாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பிடிக்கக்கூடிய கரமாக, அவன் நடக்கக்கூடிய காலாக அல்லாஹ் மாறி விடுகிறான் என்றால், அவனுடைய கேள்வியால், அவனுடைய பார்வையால், அவனுடைய கையால், காலால் வெளியாகக்கூடிய அத்துணை செயல்களும் அல்லாஹுக்கு விருப்பமானவைகளாக மாறிவிடும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தார 2 கிஃப்ட சொல்றான். ஒன்று, வல இன் சஅலனி லஉஅதியன்னஹு, சுன்னாக்கள்ல பேணுதலாக இருக்கக்கூடியவங்க, அவங்க கேட்கிற துஆக்களை நான் அங்கீகரிக்கிறேன். அவங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். நிச்சயமா லஉஅதியன்னஹு, சந்தேகம் இல்லை, நிச்சயமாக உறுதியாக கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். வல இஸ்தஆதனி, சுன்னத்துகள்ல பேணுதலாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது வாழ்க்கையில மாற நேரம் அல்லது வருமுன் பாதுகாப்பு தேடுறாங்களா, அந்த பிரச்சனையிலிருந்து சுவீட்சம் அல்லது வருமுன் காப்பதற்காக வேண்டிய ஏற்பாடு என்று வாழ்க்கையில உலகத்துடைய மறு உலகத்துடைய விஷயங்கள் இருந்து எதை பாதுகாப்பு தேடினாலும் லஉஈதன்னஹு, நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃப்ல வருது. இந்த புகாரியுடைய இந்த நீளமான ஹதீஸ ஃபிக்ஹுடைய கிதாபுல தொழுகையுடைய சுன்னத்துகளை பேசுறதுக்கு முதல் இதை பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நிறைவாக பேசியிருக்கிறார். சரி, தொழுகையுடைய 500 லிருந்து 1000 வரைக்கும் சுன்னாக்கள் இருக்கிறதாக ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்க.
அதுல நாங்க முடியுமான எங்கட நடைமுறையில நாங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல எங்களுக்கு தெளிவாக ஒவ்வொன்றாக சொல்லி தந்த சுண்ணாக்களை நாங்க எங்கட வாழ்க்கையில அமல் செய்யற நோக்கத்துல படிக்கிறோம் என்று புரட்டி பார்க்கிற நேரம் இந்த தொழுகையுடைய சுண்ணாக்களை அந்த சுன்னத்துகள் செய்ய வேண்டிய நேரம் அந்த சுண்ணாக்கள் இந்த நேரத்தில் செய்யப்படணும் என்ற நேரத்தை மையப்படுத்தி 3 விதமாக வகுக்கிறாங்க உலமாக்கள். ஒன்று தொழுகைக்கு முன்னால உள்ள சுண்ணாக்கள், தொழுகைக்கு தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் உள்ள தொழுகையுடைய சம்பந்தப்பட்ட சுண்ணாக்கள் என்ற ஒரு பெரும் பகுதியை ஃபுகஹாக்கள் பேசியிருக்கிறாங்க. அதே நேரம் சுனனுன் கப்ல ஸலாத்தி, சுனனுன் அஸ்னா அஸ்ஸலாத்தி, தக்பீர் கட்டினது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகையுடைய இடை நடுவில் நாங்க செய்ய வேண்டிய, நாங்க அமுல்படுத்த வேண்டிய சுண்ணாக்கள் என்ற ஒரு பகுதியை பேசுறாங்க. இதுலதான் 2 வகையாக அபாவுகள் என்று ஹைஆத்துகள் என்று தொழுகையிட நடுவுல தொழுகையில செய்யக்கூடிய சுண்ணாக்களை 2 வகையாக, அதுல நாங்க சில சுண்ணாக்கள் இருக்குது, அது தொழுகையுடைய ஒரு பகுதியை போல அபாவ் என்று சொல்லுவாங்க, அதனுடைய ஒரு பகுதியை போல, உடம்புடைய ஒரு பகுதியை போல அந்த சுன்னத்துகள் விடுபடக்கூடிய நேரம் தான் நாங்க மறதிக்காக வேண்டி சுஜூது செய்யறோம் என்ற ஒரு பகுதி இருக்குது. இன்னொன்று ஹை ஆத் என்று சொல்வோம், தொழுகையுடைய ஒரு பகுதி என்று இல்லாவிட்டாலும் கூட தொழுகையை அலங்கரிக்கக்கூடிய, தொழுகை அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் உயர்த்தக்கூடிய சில சுன்னாக்கள் அதனுடைய ஒரு பகுதி. இந்த தொழுகையில இடைநடுவில் வரக்கூடிய சுன்னாக்கள் 2 விதமாக ஃபுகஹாக்கள் பேசுறாங்க. 3வது நேரத்தமையப்படுத்தி வகுக்கக்கூடிய 3 வகைகள். அதுல முதலாவது தொழுகைக்கு முதல் உள்ள சுன்னாக்கள், தொழுகையில் உள்ள சுன்னாக்கள். 3வது சுனனுன் பஅத ஸலாத்தி, சலாம் கொடுத்தது முதல் தொழுகைக்கு பின்னால் தொழுகையோடு சம்பந்தப்படக்கூடிய சுன்னாக்கள். அதுல ஒரு பகுதி தான் இங்க இருக்குது, அதுல ஒரு பகுதி இங்க காட்சிப்படுத்தப்பட்டு அதோடு சம்பந்தப்பட்ட. அடுத்து பொதுவாக சுன்னத்துகள் என்று வார நேரம், தொழுகையோடு சம்பந்தப்படக்கூடிய சுன்னத்துகள் என்று வார நேரம் நாவோடு சம்பந்தப்பட்ட, அதாவது சொல் ரீதியான சுன்னாக்கள் ஒரு பகுதி இருக்குது, செயல் ரீதியான சுன்னாக்கள் ஒரு பகுதி இருக்குது. அதையும் 2 விதமாக உலமாக்கள் பேசுறாங்க. இப்ப நாங்க இந்த பகுதியில நாங்க அந்த விளக்கத்தோட சொல்லக்கூடிய சுன்னாக்கள்ல தொழுகைக்கு முன்னால உள்ள 20 சுன்னாக்களையும் இந்த வகுப்புல, அத மாதிரி தொழுகையில இடைநாள் இந்த வகுப்புலன்னா இப்ப இல்ல, இப்ப பாடி பார்க்க முடியல, எல்லாரும் 2 பேரும் நல்லா பாக்குறாங்க. அடுத்தது தொழுகையில இடைநடுவுல வரக்கூடிய சுன்னாக்கள் என்று வார நேரம் 32 சுன்னாக்களும், அத மாதிரி தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு தொழுகைக்கு பின்னால உள்ள சுன்னாக்கள் என்று வார நேரம் 15 சுன்னாக்களையும் நாங்க பாக்குறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு பின்னால தொழுகையில உள்ள சுன்னத் என்று வார நேரம் அதுக்கு எதிர்மறையாக எதிர்விளைவிக்கக்கூடியதுதான் மக்ரூஹ் என்று சொல்றது. தொழுகையில இந்த நன்மைகளை காவு கொள்ளக்கூடிய, நன்மைகளை குறைக்கக்கூடிய, நன்மைகளை இல்லாமலாக்கக்கூடிய இன்னும் சில மக்ரூஹ்கள் இருக்குது. எங்கட இமாம் ஜமாஅத் சிரமத்தோட மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தோட தொழுவோம், அந்த செயல்கள் செய்யறதன் மூலமாக அது எங்கட இமாம் ஜமாஅத்துடைய அந்த ஃபதீலத் சிறப்பை கூட இல்லாமலாக்கி விடக்கூடிய மக்ரூஹுகள் என்று 4 விதமான மக்ரூஹுகள் இருக்குது. அதையும் நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இப்ப நாங்க ஒரு ஆரம்பமாக ஒரு முன்னுரை மாதிரி இந்த பகுதியை ஞாபகப்படுத்தினோம். இன்றைக்கு ஒரு அமல இறுதியாக ஞாபகப்படுத்தி முடிச்சு கொள்வோம். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு அமல் தான் மிக முக்கியமான. நானும் நீங்களும் இந்த வாழ்க்கையில தொடர்ந்து அமல் செய்யற நீயத்து வச்சுக்கொள்ளணும். இந்த அமலை செய்யறதுக்கு நம்ம புகாரி ரஹிமஹுல்லாஹ் 2 இடத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. நீளமான ஹதீஸ் 2 இடத்துல பதிவு செய்யறாங்க, சின்ன வித்தியாசத்தோட. ஒரே சஹாபி வாயிலாக தான் அந்த ஹதீஸ், ஷத்தாத் இப்னு அவுஸ் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக வரக்கூடிய ஹதீஸ். அந்த அமலை செய்யறதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 30 செகண்ட் போதும். 30 செகண்ட் போதும். மஸ்ஜிதுக்குள்ள இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, வுதுவோட இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நாங்க பைத்துல் ஹலா நஜீஸ் சம்பந்தப்படாத எந்த இடத்துல எப்படியாக இருந்தாலும் சரி, நின்று கொண்டோ, இருந்து கொண்டோ, உட்கார்ந்து கொண்டோ, வாகனத்தை ஓட்டி கொண்டோ, நாங்க பிசினஸ்கள் செஞ்சு கொண்டோ, படிச்சு கொண்டோ, ஜப் செஞ்சு கொண்டோ, எங்கட எல்லா நிலைமைகளையும் செய்ய முடியுமா? 30 செகண்ட்ல செய்ய இயலும். 30 செகண்ட்ல செய்ய இயலுமான ஒரு அமல். ஆனால் அந்த 30 செகண்ட்ல செய்ய முடியுமான அமல செஞ்சா என்ன கூலி என்றதை புகாரியுடைய முதல் ஹதீஸ் ஒன்று சொல்லுது, 2வது ஹதீஸ் இன்னொன்று சொல்லுது. முதலாவது ஹதீஸ் சொல்லுது தஹலல் ஜன்னா என்ற ஒரு வார்த்தை, அதாவது இவர் உறுதியாக சுவர்க்கத்துக்குரிய அந்த உறுதியை எடுத்துக்கொண்டார். இவர் சுவர்க்கம் நுழைகிறது என்றதுல சந்தேகம் இல்லை என்ற உறுதியை பெற்றுக்கொண்டார் என்றது ஒரு முதலாவது ஹதீஸ். 2வது ஹதீஸ் சொல்லுது ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா,
இந்த வார்த்தைக்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா என்றால் உண்மையிலே கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம்கள் இந்த அமல்ல பேணுதலாக இருக்கக்கூடியவர் மினஸ் சாபிகீன் சுவர்க்கத்துக்கு ஆரம்பமாக போகக்கூடியவர் என்று சொல்லிலும், அல்லது இரண்டாவது சொல்றாங்க பிதூனி ஹிசாப் கேள்வி கணக்கு என்ற ஒன்று இல்லாம சொர்க்கத்துக்கு போகணும். கேள்வி கணக்கே இல்லாம ஆரம்பமாக சொர்க்கத்துடைய உறுதியை எங்களுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு அமல் வெறும் ஒரு 30 செகண்ட்ல செய்ய முடியுமான அமல். நான் சொன்னேன் மஸ்ஜிதுக்குள்ள இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, புதுவோடு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, நாங்க எங்களுடைய இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் செய்ய முடியுமான அமல். இதுல சந்தேகமும் இல்லை, கருத்து வேற்றுமாடு அப்படி இப்படி என்பதும் அல்ல. ஆனால் நானும் நீங்களும் வாழ்க்கையில் அதை அமல் செஞ்சிக்கிறோமா என்று கேட்டால் சில நேரம் தெரிஞ்சவங்க கூட நாங்கள் தொடராக செய்யறதுல புறப்பாடு செஞ்சோம். அதனால நான் ஒரு நியத்தோடு இருக்குமா இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை என்னால முடியுமான வரைக்கும் நான் அமல் செய்வேன். என்னண்டா இஸ்திக்ஃபார் என்ற அமல் எங்களுக்கு பொதுவாக தெரியும். இஸ்திக்ஃபாருடைய பிரயோஜனங்களை 3 விதமாக உலமாக்கள் பதிவு செய்யறாங்க. அதுடைய கிட்டத்தட்ட 100 வரைக்கும் உள்ள பிரயோஜனங்கள், 20 சுற்றம் ஹதீஸ்கள்ல வரக்கூடிய பிரயோஜனங்கள் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கலாம். இஸ்திக்ஃபார் என்றது ஒரு அமல். பொதுவாக ஒவ்வொரு அமல்லையும் ஒரு தலையாய ஒரு அமல் இருக்கும். மாதங்கள்ல ரமதான் தலையானது மாதிரி ஏனைய ஒவ்வொன்றிலையும் எங்கட நபிமார்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் மாதிரி, மலக்குமார்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைவர் மாதிரி, நாட்கள்ல யௌமுல் ஜும்ஆ தலையாய நாள் மாதிரி, இப்படி ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றை தெரிவு செஞ்சு இது சய்யித், இதுதான் தலைவர், இவர்தான் தலைவர் என்று தலைமைத்துவ அந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கறத போல இஸ்திக்ஃபார் என்ற உலகத்துடைய எங்கட பல நலவுகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அமலுடைய சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் என்ற அமலுடைய சய்யித் தலைவர் என்ற ஒரு பட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து இஸ்திக்ஃபாருடைய தலைவர் என்று ஒரு அமலை சொல்லித்தாராங்க. இதுதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 2 விதமாக ஆரம்பிக்குது அந்த ஹதீஸ். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லிட்டு ஐயகூலல் அப்து என்று ஒரு அறிவிப்பு வருகிறது, அன்தகூல என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. அதுல சய்யிதுல் இஸ்திக்ஃபாருடைய வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தை லக என்ற வார்த்தை மட்டும்தான் அந்த 2 அறிவிப்புக்கு மத்தியில வித்தியாசம். அது அல்லாம எல்லாம் ஒரே வார்த்தை தான். இத காலையில ஒரு மனிதன் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்றா என்னட சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாருடைய வார்த்தையை ஒருத்தர் மன் காலஹா ஹீன யுஸ்பிஹு காலையில ஓதுறார். அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் ஓதுறதுக்கு நாங்க எங்கட நாவு பழக்கமாகினால் 30 செகண்ட் போதும், பழக்கமாக இல்லாட்டி ஒரு 1.5 நிமிஷம் போதும். அப்ப அந்த இஸ்திக்ஃபார காலையில ஒருத்தர் ஓதுறார் மூக்கினன் பிஹா. நான் ஒரு நிபந்தனை, அது கொஞ்சம் யகீனிக்கணும், அந்த வார்த்தையோட அர்த்தம் விளங்கிக்கணும், அதை மனசால நாங்க நம்பி ஓதணும். அப்படி அந்த ஒரு நிபந்தனையோட ஓதி ஃபமாத மின் யௌமிஹி அதே பகல்ல மௌத்தாகினால் தகலல் ஜன்னஹ் என்ற ஒரு ஹதீஸ், ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னஹ் என்றது இன்னொரு ஹதீஸ். அதே பகல்ல மூத்தாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னாங்க வமன் காலஹா ஹீன யும்சி மாலையில இந்த வார்த்தையை ஒருத்தர் ஓதுறார். அது மாலையில ஒரு 30 செகண்ட் கொடுக்கிறோம், மொத்தம் 30 செகண்ட், ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒதுக்கினால் மூக்கினன் பிஹா யகீனோடு அதை ஓதுறார். ஃபமாத மின் லைலத்திஹி அந்த இரவுல மூத்தாகிட்டார் என்றால் தகலல் ஜன்னான்றது ஒரு ஹதீஸ், ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னான்றது இன்னொரு ஹதீஸ். சுவர்க்கம் உறுதியாகிவிட்டது என்ற ஒரு ஹதீஸ். சுவர்க்கத்துல கேள்வி கணக்கு இல்லாம ஆரம்பமாக முதலாவது போற அந்த ஃபர்ஸ்ட் அந்த லைன்ல இவர் போயிட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு கொள்வார் என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்பது லேசான சில வரிகள், பாடமான சில வரிகள், ஒரு நாள் ஒதுக்கி அல்லது ஒரு வாரம் ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாடமாக்கிட்டோம் என்றால் வாழ்க்கையில பெரிய லாபங்கள் அடைஞ்சு கொள்ளும். பாடமாக்குறத நீக்க வச்சு கொள்வோம். அதுல ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன், ஒரு டைமுக்கு நாங்கள் அந்த அர்த்தத்தை முதாக்கரா செய்வோம். அல்லாஹும்ம, அது ஆரம்பிக்கிறதே அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي. இதில தான் وأبوء لك என்றது ஒரு வார்த்தை, ஒரு ஹதீஸ், ஒரு அறிவிப்புல வருது. وأبوء بذنبي என்ற லக்க இல்லாம இன்னொரு அறிவிப்புல வருது. وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இவ்வளவுதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார்.
اللهم أنت ربي صلي فاتله لنا اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. Zan tampil 30 நிமிஷம் பேசிக்காது இல்லையா? 30 செகண்ட் பேசிக்காது. 30 செகண்டும் போகாது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒதுக்கணும். உண்மையில இப்ப சில அமல்கள் நாங்க படிச்சு கொண்டே போறோம் அமல் செய்யறது என்ற செலவு சரியான சிரமமாக இருக்குது. அதனால ஒரு நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். இல்ல இந்த அமல்களை நான் ஞாபகப்படுத்துவோம். இந்த செய்யுள் இஸ்திக்ஃபார் தொழுகையுடைய சுன்னாக்கள் நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இப்ப மாலை நேரம் தானே, நாங்க ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஓதுவோம் இல்லையா? நாங்க இன்றைக்கு இரவு மௌத்தாகினால் அந்த அடைஞ்சு கொள்ளேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இன்ஷா அல்லாஹ் இத கொஞ்சம் நாங்க 2-3 பேரோட முஸாக்கரா செய்வோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த செய்தி இந்த அமல முஸாக்கரா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.